ஆல், திஸ் இஸ் அபிநயா சக்திவேல், டாரோ ரீடர், பிராணிக் ஹீலர். இன்னைக்கு 11/11 வைப்ஸ்ல ஆகஸ்ட் மந்த்க்கான டாரோ ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாமா? ஸோ மோஸ்ட்லி வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற டாரோ ரீடிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா ABC இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர், ஏதாவது ஒரு லெட்டர் திங்க் பண்ணிக்க சொல்லுவேன். பட் இந்த டைம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, நீங்க வந்து 1ஆம் தேதியா 2ஆம் தேதியா இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ உங்க டேட் ஆஃப் பர்த் பேஸ்டான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 1, 10, 19 and 28 இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கார்ட் பிக் பண்றேன். இந்த ரீடிங்ஸ் உங்களுக்கு தான். ஸோ உங்களுக்கான ஆகஸ்ட் மந்த் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 7 ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கு. ஸோ 7 ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது கூட இருக்கவங்கள ஒரு தடவை வந்து நல்லா பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு யாராவது வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராமிசஸ் கொடுக்குறாங்க, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு, சப்போர்ட் பண்ணுன்றாங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பிகாஸ் 7 ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிற கார்ட்ஸ் வந்து உங்க சுத்தி இருக்கவங்க கிட்ட நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அதாவது நீங்க யாரையும் நம்பாதீங்க நான் சொல்லலை, பட் பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க ஏதாவது ஒரு சைன் பண்ண சொல்றாங்களா, இல்ல செக் ஏதாவது வந்து எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாங்களா, எல்லா விஷயத்தையுமே அது உங்க ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய கரியர் பிளேஸ்ல இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டா கூட நீங்க இம்மிடியட்டா பண்ணாம அவங்களுடைய சுச்சுவேஷன் உண்மைதானா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கான மெயின் மெசேஜா வந்திருக்கு. அடுத்ததா நீங்க 2, 11, 20, 29 இந்த டேட்ல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்க்கலாமா? இது உங்களுக்கு பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய இமோஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. பிகாஸ் உங்களுடைய இமோஷன்ஸை வேல்யூ பண்ணுற மாதிரியான பீப்புளை நீங்கள் பார்ப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் இவங்களோடலாம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் அவங்க வந்து நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எங்கேயாவது வந்து ஒரு ரிவர் சைடோ இல்லை லேக் சைடோ, டேம் இந்த மாதிரி குட்டி குட்டி பிக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்க. ஸோ உங்களுடைய இமோஷன்ஸை வந்து ரொம்ப ஹெல்டப் பண்ணாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் எல்லாருமே வந்து நிறைய பேர் உங்களை இப்போ மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்கள் அந்த பர்டிகுலர் பர்சன் யாருன்றதை கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஃபேஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததான் 3, 12, அப்புறம் 21, 30 இந்த தேதிகளை நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் பார்த்துடலாமா? ஸோ உங்களுக்கு 8 ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களாவே வந்து ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி ஒரு ஹெல்டப் பண்ணி இருக்கீங்க. அந்த டைட்னஸை ரெடியூஸ் பண்ணுங்க. சுற்றி இருக்க விஷயத்த பாருங்க கொஞ்சம். ஸோ அதாவது எப்படின்னா இந்த பர்சனை பாருங்களேன், அவங்க கண்ணு கையெல்லாம் கட்டியிருக்காங்க. அது வந்து ரொம்ப டைட்டாக கட்டியிருக்காங்கன்றது கிடையாது. அவங்களாவே ஒரு விஷயத்த ஓவர் திங்க் பண்ணி அவங்களாவே ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அதில் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. இதை வந்து விட்டு வெளில வர்றது, இவங்க வந்து எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்லாம் இல்லாம நீங்களே அந்த கட்டுகளை அவிழ்த்து உண்மையான நிலவரம் என்னன்றதை பாருங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து நம்ம சுத்தி இருக்கவங்களால ஏமாற்றப்பட்டோமோ அப்படின்லாம் நம்ம பயந்துட்டு இருப்போம். பட் சுத்தி இருக்கவங்கனால எல்லாம் கிடையாது, நீங்க வந்து உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சதுனாலதான் இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த மந்த் அதை விட்டு வெளியில வர முயற்சி பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து 8 ஆஃப் ஸ்வாட்ஸ் தான் வந்திருக்கு. அண்ட் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா 4, 13, 22 அண்ட் 31 இந்த டேட்ஸ்ல பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கார்டு வந்திருக்குன்றத பார்த்துடலாமா? உங்களுக்கு தி ஹேங்க்டு மேன் அப்படிங்கிற கார்டு. பிகாஸ் ஹேங்க்டு மேன் அப்படின்னாலே இப்போ ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா எக்ஸாக்டா அதே இதை யோசிக்காதீங்க, ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து இப்ப நடந்திருக்கு, யார் மேலேயாவது நமக்கு கோவம் இருக்கு, அந்த கோவத்தை நினைச்சு நினைச்சு வந்து நம்மளே நம்ம வெறுத்து போன மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருப்போம். பட் ஒரு நிமிஷம் வந்து அவங்கள என்ன செய்ய தூண்டுச்சு, அவங்க நிஜமாலே அதை வேணும்னே பண்ணாங்களா, இல்ல அவங்க தெரியாம பண்ணாங்களா, அவங்க வேற ஏதோ ஒரு விஷயம் நம்பிக்கையில அது இந்த மாதிரி நடக்கும்னு நினைச்சாங்க, பட் அவங்களே எதிர்பாராம இப்படி நடந்திருக்குன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒண்ணு நடந்துருச்சு அப்படிங்கிறத அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும்
அனலைஸ் பண்ணி பாருங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே ஒரு வேற விதமான கண்ணோட்டத்தோட பாருங்க. யாரையாவது வந்து பிடிக்கல, கோவமா இருக்கு அப்படின்னா என்ன ரீசன் அப்படிங்கிறத வந்து ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்காதீங்க. சம்டைம்ஸ் வந்து தப்பு நம்ம மேலேயும் இருக்கலாம், இல்ல அவங்கள பத்தி தப்பா சொன்ன நபர் வந்து நம்ம கிட்ட வேணும்னே அவங்கள விட்டு நீங்க பிரிஞ்சிருக்கணும்னு கூட அதை பத்தி சொல்லி இருந்திருக்கலாம். நான் சொல்ற விஷயங்கள் வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் உங்க கண்ணு முன்னாடி வருது அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ல வந்து உங்களுக்கு இப்ப எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னனாலுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், இதைத்தான் வந்து அந்த ஹேங்டு மேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் அந்த ஒரு ஹரி பரியில வந்து நீங்களா ஒண்ணு நினைச்சிட்டு உங்களை நீங்களே குழப்பிட்டு இருப்பீங்க. ஸோ அது குழப்பாதீங்க. எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு சைடு இருக்கிற மாதிரி, இப்ப எப்படி ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு, ஹெட் ஆர் டெயில், தலையா பூவான்னு பாக்குற பக்கம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே ஒரு ரெண்டு ஆங்கிள் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த இன்னொரு ஆங்கிள் என்னன்றதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததா 5/14/23 இந்த தேதிகள்ல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத பாத்துடலாமா? உங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. மனசுல வந்து ஒரு பெரிய குழப்பம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்கும். அது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வான சமயமா நடக்க போகுது. பிகாஸ் இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒரு கார்மிக் பேலன்ஸ் மாதிரி, நீதி கிடைக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு பாருங்க அந்த நீதி தராசு இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்துக்குமே நீங்க வந்து அவங்க மேலதான் தப்பு, என் மேலதான் தப்பு அப்படிலாம் இருப்பீங்களா? யார் மேல தப்பு அப்படிங்கறத வந்து இப்ப சரியான முறையில நடக்க போகுது. நீங்க ஏதாவது ஒரு லீகல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அதன் பக்கம் வந்து அந்த தீர்ப்பும் வர்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இந்த கார்டு பாத்தீங்க அப்படின்னா எந்த பக்கம் வந்து எல்லாமே வந்து பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி, தப்பு யார் மேல இருக்கோ அவங்களுக்கான பதில் கிடைக்கும். ஸோ நீங்க வந்து தப்பு பண்ணல அப்படின்னா நீங்க என்னைக்குமே பயந்துராதீங்க, நீங்க தைரியமா இருங்க அப்படிங்கிற ஒரு ரிமைண்டர் தான் இந்த ஜஸ்டிஸ் கார்டுமே. அது வந்து நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனையானாலும் சரி, இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபைனான்சியல் இஷ்யூஸ் இருக்கும், யார்கிட்டயாவது கடன் கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு திருப்பி கிடைக்காம இருக்கும், இல்ல வேற ஏதாவது ஒரு லீகல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, மற்றவங்க மேல மிஸ்டேக்ஸ் இருக்கும், ஆனா உங்களை தப்பு சொல்லி கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க இனிமேல் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு ரிமைண்டர் தான் இந்த கார்டு. அடுத்ததா 6/15/24 இந்த தேதிகள்ல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்குன்றத பாத்துடலாமா? ஸோ உங்களுக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு. ஸோ ஒரு நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ற வேண்டிய ஸ்டேஜ் இது. பிகாஸ் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு சக்கரம் மாதிரி. இப்ப நீங்க லோல இருக்கீங்க அப்படின்னா அந்த சக்கரம் வந்து சுழண்டுட்டு இருக்கு, அது நல்ல ஹைக்கு வரப்போகுது. ரொம்ப ஹைல இருக்கீங்கன்னா அது நீங்க லோவா போயிருவீங்கன்னு நினைக்காதீங்க. அடுத்த ஒரு லேர்னிங் உங்களை அடுத்து ஹையரா ப்ராசஸ் பண்ண வைக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கும். இப்ப நீங்க ஸ்கூல்ல இருக்கீங்க, இப்ப எப்படி வந்து நம்ம படிக்கும்போது ஸ்கூல்ல இருப்போம், அடுத்தது காலேஜ் போவோம், அடுத்ததா ஒரு பிஜி பண்ணுவோம். அப்ப வாழ்க்கையோட சக்கரம் வந்து அது சுத்திக்கிட்டே இருக்கும், நம்ம சுத்த சுத்த டெவலப் ஆயிட்டே தான் இருப்போம். ஸோ இன்கேஸ் வந்து எந்தாவது இடத்துல நிற்குமான்னு கேட்டால் அது நிற்காது. பிகாஸ் லைஃப் அப்படிங்கிறது நம்ம லைஃப் லாங் லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தானே. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்தாலுமே அதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு லெசன்ஸாக எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற ஒரு ரிமைண்டர் தான் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூனோட கார்டுமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீல் அப்படிங்கிறது அது சுழண்டுட்டே தான் இருக்கு. இன்கேஸ் நீங்க இப்ப லோல இருக்கீங்க, இது வந்து இப்ப நீங்க ஃபைனான்சியல் சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸ் பண்றீங்க, பிசினஸ் லோவா இருக்கு, இல்ல உங்களுடைய லைஃப்ல ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து ஒரு லோயர் ஃபேஸ்ல இருக்குன்னா அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. பிகாஸ் அந்த வீல் வந்து சர்க்கிள் ஆகுது, திருப்பி வந்து அது மீண்டு எழுந்து வரும். அது மீண்டு எழுந்து வந்தாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி தான் போகும். ஸோ ஒரு லெவலிங் அப்பா நீங்க நினைச்சுக்கோங்க. அதுதான் இந்த ஆகஸ்ட் மந்த்க்கான உங்களுக்கு மெசேஜ். அடுத்ததா 7/16/25 தேதிகள்ல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த் எப்படி இருக்குன்றத பாத்துடலாமா? ஸோ உங்களுக்கு கிங் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. எந்த விஷயம்னாலும் தெளிவா யோசிங்க. பிகாஸ் வந்து சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப அடமெண்டா இருப்போம், நம்ம வந்து யாரையும் என்ன ஏதுலாம் பார்க்காம கோவத்துல திட்டிடுவோம், வார்த்தைகளால நிறைய ஹர்ட் பண்ணியிருப்போம். பட் அந்த மாதிரிலாம் இல்லாம எது சரி அப்படிங்கிற ஒரு பாத்தை வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஒரு பவுண்டரிஸ் செட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் நம்மளை வந்து எனர்ஜியை சக் பண்ற மாதிரி இருப்பாங்க, ட்ரைன் பண்ற மாதிரி இருப்பாங்க. அவங்க யாருன்னெலாம் பார்த்து கிளியர் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் நமக்கு வந்து வரக்கூடிய எக்ஸாஷனுக்கு காரணமே நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் தான்.
சரியான ஆட்கள் உங்களை சுத்தி இருக்காங்களா? அப்படி யாரும் வந்து நீங்க ஒரு மாதிரி அதை ஒரு ரேங்கிங் பண்ணி பாருங்க. டெய்லி எத்தனை பேர்கிட்ட பழகுறீங்க, அவங்க கொண்டு வர விஷயங்கள் என்ன, எப்பேற்பட்ட நபரா அவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ யாரை எந்த இடத்துல வச்சிருக்கணுமோ அந்த இடத்துல வைங்க. பிகாஸ் இது வந்து கிங் கார்டு. கிங் அப்படிங்கிறவங்க வந்து யாராலையும் மேனிப்புலேட் பண்ண முடியாத ஒரு நபரா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு மேனிப்புலேட் பண்ண முடியாத நபரா இருந்து உங்க லைஃபோட டிசிஷன்ஸை எடுங்க அப்படிங்கிறத இந்த கிங் ஆஃப் வான்ஸ் சொல்ல வர மெசேஜ். ஸோ அடுத்ததா 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்திருக்கீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து 6 ஆஃப் கப்ஸ் கார்டு. இது வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கார்டு. பிகாஸ் இது அந்த ஃபீல் குட்னு சொல்லுவாங்களே. இப்போ ஒரு மூவி பார்ப்போம், நிறைய வந்து ஃபீல் குட் மூவிஸ்லாம் இருக்குன்னா நம்ம பார்க்கவே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த மாதிரி. இது வந்து நாஸ்டாலஜிக் கார்டுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஏதாவது ஒரு சின்ன வயசு ஃப்ரெண்டோ, சின்ன வயசுல நீங்க வாழ்ந்த இடமோ, நீங்க படிச்ச ஸ்கூலோ, உங்களோட ஃபேவரட் டீச்சரோ, இப்படி யாரையாவது நீங்க மீட் பண்ணி பேசி பாருங்க. இல்லை யாரையாவது நீங்க சந்திக்கிறதுக்கான சூழல் கூட அமையலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது நம்மளுடைய பாஸ்ட் மெமரிஸ், பாஸ்ட்ல நம்ம ஹாப்பியா இருந்த மெமரிஸை வந்து கொண்டு வரக்கூடிய கார்டு இது. ஸோ அந்த மாதிரி இந்த ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கு அந்த பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. இமோஷ்னலி ஒரு விதமான ஹாப்பினஸ் வந்து உங்களை சுத்தி இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஆகஸ்ட் மந்த்க்கு உங்களுக்கு வந்திருக்கிற மெசேஜும். அண்ட் அடுத்ததா 9, 18 அண்ட் 27 இந்த தேதிகளில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்குன்றத பார்த்துடலாமா? ஸோ உங்களுக்கு வந்து 2 ஆஃப் கப்ஸ் கார்டு. இதுவுமே வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு கார்டுனே சொல்லலாம். ஸோ 2 பேர் வந்து லவ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த 2 பேர் உங்களுடைய பார்ட்னராகவும் இருக்கலாம், இல்லை நீங்களே உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்க அப்படிங்கிற ரிமைண்டரும் இருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இது லவ் ரிலேட்டடான ஒரு கார்டு. அந்த லவ் அப்படின்னு வரும்போது நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு மட்டும் நினைச்சுக்க கூடாது. உங்களுடைய பேரண்ட்ஸோ, ஃப்ரெண்ட்ஸோ, இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஏதோ ஒரு எல்டர்லி பர்சன் யாரா இருந்தாலும். பிகாஸ் லவ்னாலே அது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும்ன்றது கிடையாது. ஸோ அவங்களோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. லவ் வைப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ரொம்ப பிஸியாவே இருக்கீங்க, ஹெக்டிக் ஸ்கெடியூல்லே இருக்கீங்கன்னா நீங்க அப்படியே ரன் ஆயிட்டு இருக்கிற வேணாம். ஸோ கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணி உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது இங்கே ப்ளூரல் கிடையாது. உங்களுடைய ஃபேவரட் பர்சன் அப்படி யாருமே இல்லாத ஒரு சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ், உங்களை வந்து ஒரு செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எது இருந்தாலும் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களை வந்து ஒரு லவ் வைபோடே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆகஸ்ட் மந்த்க்கான ரிமைண்டர். ஸோ இன்னைக்கு 11 வைஸ் டாரோ ரீடிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்த் டேட் பேஸ்டான டாரோ ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்த்துருக்கோம். நீங்கள் எந்த டேட்ல பிறந்தீங்க, நான் சொல்லியிருக்க இந்த மெசேஜ் உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருந்ததான்றதையும் காமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.